உலகெங்கும் உள்ள வளரும் நாடுகளுக்கு சிங்கப்பூர் சிறந்த முன்னுதாரணமாக விளங்குவதாக புகழாரம் சூட்டிய பிரதமர் மோடி இந்தியாவிற்குள்ளும் பல சிங்கப்பூர்களை உருவாக்க விளைந்திருப்பதாக கூறியுள்ளார். புரூனே பயணத்தை முடித்துக் கொண்டு சிங்கப்பூர் சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி இந்தியாவுக்குள் பல சிங்கப்பூர்களை உருவாக்க இலக்கு வைத்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா சிங்கப்பூர் இடையிலான வர்த்தகம் 2 மடங்கிற்கு மேல் உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போது மேற்கொள்ளப்படவுள்ள முதலீடுகள் மூலம் வர்த்தகம் 3 மடங்காக உயரும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சிங்கப்பூரின் 17 செயற்கைக்கோள்களை செலுத்த இந்தியா உதவியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 3.5 லட்சம் இந்திய வம்சாவளிகள் வசிப்பதால் சிங்கப்பூருடன் உறவுகள் இயல்பாகவே வலுவாக இருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என தெரிவித்த பிரதமர் திருக்குறள் ஒன்றையும் கூறி விளக்கம் அளித்தார். இதைத் தொடர்ந்து இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர்கள், மருத்துவம், திறன் மேம்பாடு ஆகிய 4 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது.